இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 17, 2025 17/12/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. விசாகம் நட்சத்திரம் மாலை 5:12 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 10:26 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக இன்று காலை 10:26 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு காலை 10:26 மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குறது. ஆனா ராசிநாதன் 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலான வார்த்தைகளாலும் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான உபாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு அப்பா பேச்சை கேட்டு நடங்க. உங்களுடைய தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாரோ, இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போதே அவர் பேச்சை கேட்டுட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திராஷ்டமத்தினால வரக்கூடிய பாதிப்புகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் மனஸ்தாபம், மனசஞ்சலம் இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களை தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில சுறுசுறுப்பா இருப்பீங்க. 11 மணிக்கு மேல 10:30 மணி ஆகியே உங்க உடம்புல ஒரு விதமான சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வேலை சம்பந்தமாக எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாருக்கிட்டையாவது கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையா இருங்க. இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகள் குடும்பத்தில் எதிரித்தன்மையை உருவாக்கும். எதிரிகளால் சங்கடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்று தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தாயாருடைய செயல்பாடுகளிலோ உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமா இருக்கலாம். இல்லாட்டி வேலை செய்யற இடத்துல அவப்பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க பேச்சை கேட்கலைன்னா உங்களுக்கு அலைச்சலும் விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. தேய்பிறை சந்திரன். அதனால உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. உங்களுடைய நட்பு வட்டத்திலும் குறிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பண உதவிகள் செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை 10:26 வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. 1க்கு 2 கடனா வாங்கியிருப்பீங்க, அந்த 2 4 கடன் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. காலை 10:26 மேல சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு நீச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால மனசுல ஒரு விதமான பதட்டம், தயக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை கூட பயந்து சந்தேக கண் கொண்டு பார்ப்பீர்கள். இதனால அடுத்தவங்க பேர் உங்களுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குடும்பத்துல பெற்றோர் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. ஆனா தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அனாவசிய செலவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குறிப்பா நட்பு வட்டத்திலும் இன்று மனஸ்தாபத்தை, அதாவது உங்களுக்கு நெருங்கிய க்ளோஸா இருக்கக்கூடிய நபர்களிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் மீதே சந்தேகப்படும்படியான சூழ்நிலை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவத்துக்காக சில செலவுகளை பண்ணுவீங்க. தந்தையின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக சில செலவுகள் செய்வீங்க. அதே சமயம் எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ஆனா அந்த எதிரிகள் தங்களுடைய தேவையை பயன்படுத்தி உங்களிடம் சில காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு இன்று அனாவசியமான சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். வியாபாரத்துல புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கடன் ஜாஸ்தியா இருதுங்க. அந்த கடனை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் திருமணம் சார்ந்த செலவுகள், மேல் படிப்பு சார்ந்த செலவுகள்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அவர்களுக்காக சில கடனை வாங்கி கொடுக்கிற மாதிரி இருக்கும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விலக்கி, தந்தை மட்டும் இல்ல உங்க மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபத்தை விலக்கி அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேர்ல தேவையில்லாத சில குற்றச்சாட்டு இருந்துன்னா அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க. அடுத்தவங்க கிட்ட கோவப்பட்டு அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல உங்களுடைய தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவீங்க. ஆனா அது உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். ஆக்சுவலா பதட்டம் கிடையாது, அவர் சொல்ற அட்வைஸ் நல்ல விஷயம்தான். ஆனா உங்களுடைய செயல்பாடு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய கடன் விஷயமோ அல்லது எதிரிகள் விஷயமோ சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும். எரிச்சல் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால தவறான செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க செய்யக்கூடிய உதவியை சொல்லி காட்டுவாங்க. அதனால எரிச்சல் அடைவீர்கள். உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இன்று அமோக நட்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு. 5ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்துக்கு போறாரு. ஆனா பாதகாதிபதியோட சேர்ந்து பாதகஸ்தானமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து சஞ்சலமும் கவலையும் படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் விஷயத்துல அவங்களுடைய வியாபார விஷயத்துல நீங்க குறுக்கீடு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பிசினஸ் பண்றவங்க தங்களுடைய லாபத்தை இழப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகத்திற்காக செலவுகள், அதாவது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் போன்ற விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா காலை 11 மணிக்கு மேல 10 மணி 26 நிமிடங்களுக்கு மேல உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களிலோ மன தடுமாற்றம் ஏற்படும், அலைச்சல் ஏற்படும், தொய்வு ஏற்படும். அதாவது மனசுல தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பகல் வேளையில பிஃபோர் 10:30 சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். ஆஃப்டர் 10:30க்கு மேல உங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாலினத்தவர்களால் ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க. உடம்புல அசதி இருந்ததுன்னா அதுக்கு உடனே மருத்துவர் நாடுவது நல்லது. இன்று உங்களுடைய தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கும், சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மனசுல இனம் புரியாத கோபம், வன்மம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அதாவது பரபரப்பா வேலை பண்ணுவீங்க. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக
தாய் வழி உறவுகளை சந்திக்காமல் இருந்தவர்களுக்கு இன்று தாய் வழி உறவுகளை சந்தித்து அது பற்றி பேசி அகமகிழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த நல்ல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் புதிய பரிணாம வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதனால கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். அதனால வெளியூர் பிரயாணத்தை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். பகல் முழுவதுமே இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுமே தவிர தூக்கம் வராது. நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. சளி தொந்தரவு, அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை உடனே மருத்துவரை நாடுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். மேல் அதிகாரிகள் விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான நேச்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வியாபார லாபமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை 10:26 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல நல்ல விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். ஏன்னா குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்துவார். 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது செலவுகள் இருந்தாலும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். அதே சமயம் தாயாரின் கண்டிப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னைக்கு இளைய சகோதரர்களுடன் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தகுதிக்கு மீறிய செயல்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வேலையில சேர்றதுக்கான வாய்ப்பும் இன்னைக்கு சாதகமா இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதுமே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது பகல் வேளையில அப் டு 10:26 காலை 10:26 வரைக்கும் உங்களுடைய வார்த்தையால கௌரவத்தை உயர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஏற்படுகின்ற அவமானங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனா அதுக்கப்புறம் 10:26 மேல குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சில தவறான முடிவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும். அந்த சங்கடங்கள் இப்பொழுது சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயத்தில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு உங்க வீட்டை வாடகைக்கு விடணும் அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, யாரும் வாடகைக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி இன்னைக்கு யார்கிட்டயாவது சொல்லும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல மாற்றத்தை உணர்வீர்கள். அதனால உங்களுக்கு புதிய வாடகைதாரர் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்துல வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, ராசியில இருக்கிற சந்திரன் தெளிவான சிந்தனையை கொடுப்பாரு. வேலை சம்பந்தமாக சக பணியாளர்கள் விஷயத்துல நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் காலை 10:26 சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா ஏதாவது பிசினஸ் பண்றதா இருந்தா இன்னைக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் சற்று கோபத்துடன் பேசுவார்கள். அவங்களுடைய நியாயமான விஷயங்களை நீங்க கண்டும் காணாமல் இருப்பது தவறு. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துல குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தையும் வெற்றியையும் தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தெளிவான சிந்தனையோட வேலை விஷயமா நீங்க எடுத்த முடிவு கரெக்டான முடிவா இருக்கும். அதனால புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே சமயம்
காலை 10:30 மணிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலமும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இளைய சகோதரர்களின் முரட்டுத்தனமான முடிவுகள் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்தாலும் அதனால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். காலை 10:30 மணிக்கு மேல குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசி ஒற்றுமைக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 10 மணி 26 நிமிடங்களுக்கு ராசிக்குள்ள வர்றாரு. ராசிக்குள்ள வந்து சுக்கிரன் புதனோட இணையிறது வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. புதனோட இணையிறது வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. எந்த கிரகங்களின் பார்வை இல்லை. அதனால பாக்கியாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால இன்று காலை 10:30 மணிலேருந்து உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். குழந்தைங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். ஆனால் இது எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாட்களாக இருக்கு. உங்களுடைய வார்த்தை பலத்தை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குழப்பத்தில் இருந்த விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகும். செலவுகளும் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க தடைகளால் நிறுத்தப்பட்டிருந்த பண விவகாரங்களில் மீண்டும் ஒரு புதிய உயிர்ப்பிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சூழ்நிலையும் சாதகமாக இருக்கு. ஸோ மொத்தத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல தெளிவு கிடைக்கும். மனசுல இருந்த பாரம் குறையிற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும். கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாள பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்குள்ளேயும் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா உடன்பிறப்புகளுடன் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது. தனுசு ராசி. இன்னைக்கு காலை 10 மணி 26 நிமிடம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பாரு. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் காலை 10 மணி 26 நிமிடங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வருகின்ற சந்திரன் 8ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கொஞ்சம் கூட இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத சில விஷயங்கள் அல்லது தரம் தாழ்ந்த நபர்களை பற்றி மனசில் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை வேளையில் உங்களை பற்றி பெருமையாக பேசினவங்க இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே, அதாவது காலை 10 மணி 26 நிமிடங்களுக்கு மேலே உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் எந்த விதமான கவலையும் ஏற்பட வேண்டாம். வீண் கவலைகள் உங்களுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸை தொய்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்களை தள்ளி வைத்து உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. வியாபார லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையோ உங்களுடைய கடந்த கால கடன்களையோ அடைக்கிறதுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். இன்னைக்கு வாங்கின கடன் அடைப்பீங்க. அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு நல்லது. மகர ராசி. இன்னைக்கு உங்களுடைய 10 மற்றும் 11ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால கொஞ்சம் நீங்க சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சில்லி பிஹேவியர் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்க யோசிக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. அவங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட நீங்கள் பாராமுகமாக செயல்படுவீர்கள். ஆனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகள் தெளிவானதாக இருக்கும். அதே சமயம் அடுத்தவங்களுடைய தப்பை நீங்கள் பெருசு பண்ணி பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு செலவுகளை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது.
இன்று மதியத்துக்கு மேல உங்களுக்கு தூக்கம் சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்க பண்ணின தப்பும் உங்களுக்கு பெருசா சங்கடத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கை துணையின் சிறுமதி செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். என்னதான் நீங்க நியாயமா இருக்காலும் அடுத்தவங்க விஷயத்துக்கு உண்டான நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. என்னோட நியாயம்தான் பெருசுன்னு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இன்று பெரிதான ஒட்டுதல் இல்லாட்டாலும் திடீர்னு பேசுவாங்க. அதனால உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் சிறு லாபம் தான் சம்பாதிக்கலாம். அதனால் இன்றைக்கி இந்த கேம்பிளிங் பண்ணுறவங்க இல்லை ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் எதிர்நோக்கி ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அதாவது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வீடு மனை சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அந்த செலவுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால் உங்கள் கௌரவத்தில் அதாவது உங்கள் படாடோபத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. தேய்பிறை சந்திரன் அலுவலக ரீதியாக உடல் சோர்வை தரக்கூடிய அலைச்சல் இருக்கும். வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் கடன் சார்ந்த உதவிகளோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான கடன் உதவிகளோ அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வரவேண்டிய பண வருமானத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் உடம்பு ரீதியாக இன்று மதியத்துக்கு மேலே அலைச்சல் அதிகரித்து உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளில் கடுமை கூடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் அவங்க பண்ணுற தப்பை பெருசுபடுத்தி பேசுவீங்க. அவங்கக்கிட்ட கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. குழந்தைகளும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவங்களுடைய டெய்லி எஃபர்ட்ஸ் அவங்க எப்பவும் பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸில் இன்றைக்கி குறைபாடு இருக்கிறதுனால அவங்க பேரில் கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிவாதத்தை தவிர்த்து அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கேட்டும் அவங்களுடைய நியாயமான ரீசனிங்கையும் கேட்டு செயல்படுவது நல்லது. இன்று உங்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அடுத்தவங்க பேரில் கோபம் ஜாஸ்தியாகும். யாரும் எந்த விஷயம் பார்க்க மாட்டீங்க. வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு பேசுவீங்க. இதனால் உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சற்று தரம் தாழ்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அதனால் உங்களுக்கு உங்களுடைய வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை சந்திக்கும் அல்லது தோல்விகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் தடை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் பிடிவாத குணம் மட்டும் இல்லை, வியாபாரத்தில் கஸ்டமர்ஸுடைய பிடிவாத குணமும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மீன ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8ஆம் இடத்துல இன்று காலை 10:26 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வார்த்தைகளில் தடுமாற்றத்தையும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்று காலை 10:26 பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்ற சந்திரன் பாதகாதிபதியான சுக்கிரன் புதனோடு சேர்றதுனால தந்தை வழியில் சிறு கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு வியாபாரத்திலையும் பெரிய லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ வியாபாரத்தில் ஒரு சின்ன லாபம் இருக்குமே தவிர பெருசாக லாபம் எதிர்பார்த்தீங்கன்னா நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி அலைச்சலை கொடுப்பாங்க. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதே சமயம் மனசில் ஓவர் தைரியத்தினால சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தொய்வு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் வருவதை விட
தன குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சலிப்பத்தன்மை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.